ஒரு நாளைக்கு 100 கப்பல் போற இடத்துல இனி 10 கப்பல் 12 கப்பல் தான் அங்க இருந்து வெளியே வந்துட்டு இருக்கு. ஒரு 4 நாள் முன்னாடி ரிப்போர்ட்டை பார்த்தோம்னா வெறும் 4 கப்பல் தான் வந்தது ஒரு நாள் ஃபுல்லா சேர்த்து. இந்திய கப்பல்களுக்கு விதிவிலக்கு வழங்கப்பட்டுள்ளது. இப்போது ஜப்பான் கப்பலுக்கு விதிவிலக்கு வழங்கப்பட்டுள்ளது. சைனா கப்பலுக்கும் ரஷ்ய கப்பலுக்கும் விதிவிலக்கு இருக்கு. இந்த குறுகிய வட்டத்துக்குள்ள இந்த பர்ஷியன் கல்ஃப்குள்ள போனா சிக்கிச்சேன்னா வெளியே வர முடியாது, காலி, கதை முடிஞ்சுதுன்னு சொல்ற கணக்குல இன்னைக்கு ஈரான் ப்ரூவ் பண்ணி காட்டிட்டாங்க. பிரஷர் வளருது அமெரிக்கா மேல. என்னோட ராஜதந்திரம் எல்லாம் வீணாயிற்றே அப்படின்னு ட்ரம்ப் கைய பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ரெண்டாவது நேட்டோ வா 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 அப்படின்னாரு. நேட்டோ போ 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 அப்படின்னு வருவியா வரமாட்டியா அப்படின்னு வேற இதுல வேற இவர் பாட்டு வேற பாடுறாரு. இஸ்ரேல் வந்து இந்த போர் நீடிச்சதுன்னா தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 30வது நாளுக்கு மேல இஸ்ரேல் தாக்கு பிடிக்குமா பாருங்க. ரம்ஜான் மாசத்துல ஒரு இஸ்லாமிய நாடு தாக்குறதுக்கு இன்னொரு இஸ்லாமிய நாடு தானே இடம் கொடுத்துருக்கு. அதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்கண்ட நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டான டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். ஆக்சுவலா இப்போ வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து ஈரான் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாவே வந்து கப்பல்லாம் போலாம் அப்படின்ற மாதிரி பர்மிஷன் கொடுத்ததா சொல்லியிருக்கீங்க. பட் இருந்தாலுமே வந்து இப்போ மோடி அவர்கள் வந்து உயர்மட்ட குழு வந்து ஒரு ஆலோசனை பண்றாரு. அதாவது பற்றாக்குறையை பத்தி பேசியிருக்கோங்க. பற்றாக்குறை வந்து அதாவது ஒரு நாளைக்கு 100 கப்பல் போற இடத்துல இனி 10 கப்பல் 12 கப்பல் தான் அங்க இருந்து வெளியே வந்துட்டு இருக்கு. ஒரு 4 நாள் முன்னாடி ரிப்போர்ட்டை பார்த்தோம்னா வெறும் 4 கப்பல் தான் வந்தது ஒரு நாள் ஃபுல்லா சேர்த்து. 97% டிராபிக் கீழே விழுந்திருக்கு. ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் ஹார்மோஸ்ல வர டிராபிக். இந்திய கப்பல்களுக்கு விதிவிலக்கு வழங்கப்பட்டுள்ளது. இப்போது ஜப்பான் கப்பலுக்கு விதிவிலக்கு வழங்கப்பட்டுள்ளது. சைனா கப்பலுக்கும் ரஷ்ய கப்பலுக்கும் விதிவிலக்கு இருக்கு. எத்தனை கப்பலுக்கு விதிவிலக்கு இருக்கு? எல்லாரும் ஏன் இங்க வரதுக்கு பயப்படுறாங்க? யாரு ஏன் இஸ்ரேலுக்கோ அமெரிக்கா தரப்போ எடுக்கிறதுக்கு வாதம் எடுத்து வைக்கிறதுக்கோ இல்ல அவங்களுக்கு துணையா போறதுக்கோ பயப்படுறாங்க? ஏன்னா அவங்க கப்பல்கள் பல கப்பல்கள் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கு. நாளைக்கு அதே இடத்துக்கு தான் எண்ணெய்க்காக போய் ஆகணும் அவங்க. இது பெரிய சோக் பாயிண்ட். எல்லாரும் என்ன கேக்குறாங்க? யுஏஇக்கும் ஒமானுக்கும் ஒரு நிலப்பரப்பு வந்து மேல கொஞ்சம் ஷார்ப்பா போயிட்டு இருக்கு. அதை வெட்டி நடு கால்வா வெட்டுறதானே இதென்ன நம்ம கூவம் கரையா இது நடுவுல திடீர்னு நான் இன்னைக்கு வந்து புல்டோசரை வச்சு ட்ரெட்ஜ் பண்ணி காவா வெட்டுறதுக்கு ஆற கதையா இதெல்லாம். அங்க வந்து 1800 அடிக்கு மேல இருக்கக்கூடிய மலைகள் இருக்கக்கூடிய பகுதி, அந்த கார்னர், அந்த டிப்பு ட்ரெட்ஜ் பண்ணணும். எத்தனை நாள் ஆகும்? வருஷ கணக்கில் ஆகும். கிட்டத்தட்ட $200 பில்லியன் கிட்ட செலவாகும். போர் சூழல்ல வந்து காவா வெட்டுறது பார்ப்பாங்களா இல்ல இருக்கிறத வந்து காப்பாத்திக்க பார்ப்பாங்களா? நெக்ஸ்ட் ஒரு ட்ரம்ப் மெகா ப்ராஜெக்ட் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வேணும்னா அவர் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்டா எடுத்துக்கலாம். அது கூட அவ்வளவு ஈஸி இல்ல. அப்போ ஒமானோட ஒரு நிலப்பரப்பே தண்ணி கீழே போவோம். ஒமானோட நாடு கண்டிகுவஸ் இது டெரிட்டரி பாத்தீங்கன்னா ஒரு பகுதி வந்து ஒமான் இருக்கும், ஒன்னு வந்து யுஏஇக்குள்ள ஒரு சிறிய பகுதி இருக்கு. அதை விட்டா அந்த கடைசி டிப்புல வந்து ஒரு பகுதி வந்து யுஏஇ கொட்டை போல இருக்கிறதுல இன்னொரு பகுதி இருக்கு. 3 டிஃபரெண்ட் டெரிட்டரியா இருக்கு ஒமான். பெரிய நிலப்பரப்பு வந்து கீழே வரும், கல்ஃப் ஆஃப் ஒமான் கிட்ட வரும். அதுக்கப்புறம் யுஏஇல ஒரு சின்ன ட்ரையாங்கிளா ஒரு டிப் வரும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் ஹார்மோஸ் கிட்ட ஒமானோட ஒரு டிப் இருக்கு. அதே போல யுஏஇ நீண்டுகிட்டே போய் கடைசியில ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் ஹார்மோஸ் கிட்ட ஒரு நேர்கோடு மாதிரி ஒரு வேல் மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு அதை வச்சு லிட்டரலா சொல்லணும்னா ஈரானுக்கு வந்து ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைச்சாங்க. அந்த பகுதியை வச்சு ஈரான் படிச்சு ரிவர்ஸ்ல திருப்பி எல்லாருக்கும் அடிச்சிட்டாங்க, மொத்த ரீஜனுக்கும். ஸோ தே பிளேட் அதாவது ஒரு வரைமுறையற்ற ஒரு போரையும் ஒரு பிளானிங் இல்லாத ஒரு போரையும் தொடங்கும் போது இந்த போருக்கு என்ன முடிவுன்னு தெரியாம தொடங்கிட்டாங்க. சில ஹீரோக்கள் இங்க வந்து அதாவது பெரிய ஹீரோ எல்லாம் சில படங்கள் எடுப்பாங்க, பார்ட் 2 பார்ட் 3 சொல்லிட்டு. பார்ட் 2 போயிடுச்சுன்னா அப்போ பார்ட் 3க்கு என்ன பண்றது? பார்ட் 2 போயிடும் தெரிஞ்சுதான் எப்பவுமே பார்ட் 3யும் எடுத்து வச்சுப்பாங்க. புரியுதா? புரியுது சார். எப்படி தொடங்கணும்னு தெரியாம தொடரும் அப்படின்னு போட்டு விட்டு இன்னொரு பார்ட் எடுத்து வச்சுக்கிறது. இது ஃபிளாப் ஆனா அது ஃபிளாப் ஆனா இதுன்னு சொல்லிட்டு இப்போ எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாம கோடிக்கணக்கா இப்போ இன்னைக்கு பேட்டில் குரூப்ஸ்னா பெரிய பெரிய ஏர்கிராஃப்ட் கேரியர் சுத்தி இருக்க டெஸ்ட்ராயர் இதெல்லாம் வந்து இந்த குறுகிய வட்டத்துக்குள்ள இந்த பர்ஷியன் கல்ஃப்குள்ள போனா சிக்கிச்சேன்னா வெளியே வர முடியாது, காலி, கதை முடிஞ்சுதுன்னு சொல்ற கணக்குல இன்னைக்கு ஈரான் ப்ரூவ் பண்ணி காட்டிட்டாங்க அசிமெட்ரிக் வார்ஃபேர்ல. இன்னைக்கு மாறக்கூடிய இந்த போர் தன்மை, இந்த பேட்டில் ஃபீல்டோட தன்மை வந்து இன்னைக்கு இட் இஸ் அ பாரடைம் ஷிஃப்ட் அப்படின்வாங்க. அதாவது போர் தந்திரத்திலேயே பெரிய மாற்றத்தை எடுத்து வந்திருக்கு.
ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் வந்து பெருங்கடல்கள்ல பயன்படுத்த முடியுமே தவிர்த்து குறுகிய கடல் வழிகளிலயோ குறுகிய நில அந்த கடல் இருக்கக்கூடிய பகுதிகளிலயோ அதை எடுத்துட்டு போனா வெளியே எடுத்துட்டு வர்றது மேன்யூவரிங் கஷ்டம், ஈஸியா அதை தவிர்க்க முடியும்ன்ற ஒரு இதுக்கு ஆளாக்கப்பட்டுள்ளது. பெருங்கடல்கள்ல கூட அது ஆபரேஷனல் ஜோன் வந்து லிமிட் ஆயிருக்கு. ஏன்னா லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலா மாறி இருக்கு. இன்னொரு தகவல், எங்கெல்லாம் அமெரிக்காவோட பேசஸ்ல இருந்து பறந்துட்டு இருந்ததோ அந்த ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் எல்லாம் அதையெல்லாம் ரீலோகேட் பண்ணிருக்காங்க யூரோப்க்கு. இது பத்தாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பேஸா செயல்பட்ட பிரிட்டனோட அவனே லீஸுக்கு எடுத்திருந்தான். அவன் அந்த இடத்துக்கு ஒன்றும் சொந்தக்காரன் இல்ல, மெரிஷியஸ் தான் சொந்தக்காரங்க. மொரிஷியஸ் கிட்ட இருந்து புடுங்கி லீஸுக்கு எடுத்து வச்சிருந்தான். சர்வதேச நீதிமன்றம் வரை சென்று மொரிஷியஸ் பக்கம் தீர்ப்பு கொடுத்த அப்புறம் $3.1 பில்லியன் என்னவோ அதுக்கு இவன் கட்டணும், காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்துருச்சு. அதை ஃபர்ஸ்ட் அமெரிக்கா ஒத்துக்கிட்டு எப்ப போல ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் மாதிரியே ட்ரம்ப் முதல்ல ஆமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நானா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியல் எஸ்டேட் பிசினஸ் நினைச்சிட்டு இருக்காரு, போர் பண்றது எல்லாத்தையும். இன்னைக்கு டியோகோ கார்சியா, அது பேர் தான் டியோகோ கார்சியா. அந்த டியோகோ கார்சியா வந்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஐலாண்ட்ல இருந்து அவங்க பாம்பர்ஸ் அவங்களோட மத்த ஏர்கிராப்ட்ஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு காலத்துல ஆப்கானிஸ்தானை தாக்குனதும் அந்த இடத்துல இருந்தான், ஈராக்கை தாக்குனதும் அந்த இடத்துல இருந்தான். இப்போ அந்த இடத்துல வந்து நீ தாக்குவியா தாக்க மாட்டியான்னு சொல்ற அளவுக்கு ஒரு மெசைல 4000 கிலோ மெசைல் வந்து தாக்கிச்சா தாக்கலையான்ட்டு யாரும் வந்து அதை ஊர்ஜிதப்படுத்தல. ஒன்னு இன்டர்செப்ட் பண்ணிட்டேன்னு அமெரிக்கா சொல்லுது, இன்னொன்னு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியல. பட் அந்த அளவுக்கு அவங்களால செலுத்த முடியும்ன்றதே வந்து ஒரு த்ரெட்டு தானே, ஒரு அச்சுறுத்தல் தானே. சோ அமெரிக்காவோட அசட்ஸ் இந்த வளைவுக்குள்ள எங்க இருந்தாலும் சேஃப் இல்லைன்னு சொல்லி காட்டிட்டாங்கல்ல ஈரான். இன்னவே ஆப்டிக்ஸ் பார்ப்பவர் கண்களுக்கு ஈரான் வின்னிங், அமெரிக்கா லூசிங், கிரிக்கெட் மேட்ச் மாதிரி. அந்த ஆப்டிக்ஸ்ல வந்து ஈரான் சைடு வந்து இப்போ ஷிஃப்ட் காட்டுது, பிரஷர் வளருது அமெரிக்கா மேல. என்னோட ராஜதந்திரம் எல்லாம் வீணாயிற்றே அப்படின்னு ட்ரம்ப் கையை பசங்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ரெண்டாவது, நேட்டோ வா 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 அப்படின்னாரு. நேட்டோ போ 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 அப்படின்னு, வருவியா வரமாட்டியா அப்படின்னு வேற இதுல வேற இவர் பாட்டு வேற பாடுறாரு. பட் நேட்டோ மெம்பர்ஸ் எல்லாம் வரல அப்படின்னா இன்னொரு வேர்ல்டு வாரே வர மாதிரி ஆயிருங்களா சொன்னாரு சார் ட்ரம்ப். யார் மேல வார் பண்ணுவார்? ஈரான் மேல பண்ணுவாரா நேட்டோ மேல பண்ணுவாரா? இங்கிலீஷ்ல சினைல் அப்படின்வாங்க, வேணும்னா டிக்ஷனரி தேடி பாருங்க. தட் இஸ் a condition of Trump. He has lost his brain. சிந்திக்கும் திறனையும் செயல்படும் திறனையும் ட்ரம்ப் இழந்து விட்டார். தாந்தோணித்தனமாகவும், இன்னும் சொல்ல போனால் மற்றவர்கள் யாரோ சிலர் சொல்லும் விஷயங்களுக்கு கைப்பாவையாகவும் ஆகிவிட்டார். இதனோட இஸ்ரேலோட நெத்தனியாவு வர அழைப்பு விடுத்தார் மற்ற நாடுகளுக்கு, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் போய் சொன்னேன்ல, இஸ்ரேல் வந்து இந்த போர் நீடிச்சதுன்னா தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. 30வது நாளுக்கு மேல இஸ்ரேல் தாக்கு பிடிக்குமா பாருங்க. இது மோடி இஸ்ரேலை விரும்புறார் விரும்ப மாட்டார், ஈரானை விரும்புறார் விரும்ப மாட்டார், இதுக்கு அப்பாற்பட்ட பிரச்சனை. இதுக்கு அப்புறமும் கூட நெத்தனியாவு கூட நட்பு பாராட்டுவாரான்னா இஸ்ரேல் கூட ஆமாம் பாராட்டுவார்கள். இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் எந்த பிரச்சனை இல்லை, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் தான் பிரச்சனை. இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ரெண்டு நாடுகளிடையே பிரச்சனை இருந்தா நம்ம வந்து பிரச்சனை ஏதாவது ஒரு நாடு தான் சூஸ் பண்ணோம்னு சொல்லுவோமா? இந்தியா உலகத்திலேயே இருக்கக்கூடிய ஒரே ஒரு நாடு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைக்க வேண்டிய ஒரே நாடு, இதை வெட்டி வச்சாதான் சரி அப்படின்னு சொல்ற ஒரே நாடு பாகிஸ்தான் மட்டும்தான். மற்ற எல்லா நாடுகள்கிட்டையும் உறவை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. சோ அதனால இந்தியா வந்து இஸ்ரேல் கூட இதுக்கப்புறமும் வந்து உறவு வச்சுக்கணுமா வச்சுக்க கூடாதா யோசிக்கணும் அப்படின்னு சொல்றவர்களுக்கு பார்வைக்காக யாருடன் யார் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது இன்னொரு நாட்டை நம்பி அல்ல. அதுதான் வெளியுறவு கொள்கை. அந்த கொள்கையை புரிந்து கொண்டால் தெளிவடைவார்கள். சார் பட் இன்னொரு கொஸ்டின் எழுது என்ன அப்படின்னா, இப்ப டர்க்கி மேல வந்து ஈரான் அட்டாக் பண்ணாங்க சார், ஓகேங்களா? டர்க்கி வந்து ஒன் ஆஃப் த நேட்டோ மெம்பர். சோ இப்ப டர்க்கி மேல வந்து ஈரான் அட்டாக் பண்ணும்போது நேட்டோ மெம்பரா இருக்கிறனால வந்து இப்ப என் மேல அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா நீ எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து ஈரான் அட்டாக் பண்ணுன்ற ஒரு விஷயம் எல்லாம் சார் இருக்குது. பட் ஆனா அவங்க நேட்டோ கண்டுக்க மாட்டேன்றாங்களே. இது நேட்டோவின் போர் அல்ல, இது இஸ்ரேல் அமெரிக்காவின் போர். இன்னும் சொல்ல போனா சவுதி இஸ்ரேல் அமெரிக்காவின் போர். கன்வீனியன்டா சவுதி அரேபியா ஏன் உலகம் மறக்கிறது என்று எனக்கு புரியல. இந்த போருக்கு எப்படி இஸ்ரேல் பின்புலமாக இருந்ததோ அதே அளவில் பின்புலமாக செயல்பட்டது சவுதி. சரி, நான் கேட்கிறேன், பிரின்ஸ் சுல்தான் பேஸ் எப்படி வந்து ரம்ஜான் காலத்துல அங்க இருந்த இஸ்லாமிய நாடுகள் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு எப்படி அவங்களோட இடங்களை கொடுத்தாங்க? இது இஸ்லாமிய நெறியா? உங்களோட செக்டேரியன் கான்ஃபிளிக்ட், உங்க மதத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த சில கோட்பாடு ரீதியான விஷயங்கள், அதால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நீங்க ஏன் வந்து இன்னைக்கு அமெரிக்காவுக்கு அதை தஞ்சமா வைக்கிறீங்க? ஏன் இஸ்ரேலுக்கு வந்து உங்களோட பிரச்சனைகளை வந்து எடுத்துட்டு போய் சொல்லி நீங்க தீர்த்துக்க வேண்டிய விஷயத்த இஸ்ரேலை வச்சு தீர்க்க பாக்குறீங்க? அது அவங்க செய்த தவறு இல்லையா?
இந்தியா தவறு செஞ்சுச்சுப்பா, சரி ஒத்துக்கிறேன். ஷரியா வேணும், சவுதி அரேபியா மாதிரி சட்டம் வேணும், சவுதி அரேபியா மாதிரி எல்லாம் வேணும்னு சொல்லி கேட்கிற இங்க இருக்கும் சில படித்த மேதாவிகளுக்கு இது நெறியா சவுதி செய்தது? இதை ஏன் வாய் திறந்து கண்டிக்க மறுக்கிறார்கள்? அரசியல் ரீதியாக சவுதி செய்தது மிகப்பெரிய தவறு. அவங்க ஈரானை நேரடியா ஜெயிக்க முடியாத காரணத்தினால் இஸ்ரேலை வந்து ஏவி விட்டு, அமெரிக்காவை ஏவி விட்டு இந்த போரை நடத்தி உள்ளது. இல்லைன்னா பிரின்ஸ் சுல்தானோட பேஸையே அவங்க அடிக்கணும். அவங்களோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஃபர்ஹான், அதாவது ஃபைசல் பின் ஃபர்ஹான் அல் சவுத், அவர் ஏன் வந்து இன்னொரு முறை தாக்குதல் செய்தால் சவுதி சும்மா இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. சரி, சும்மா இல்லை, என்ன பண்ணுவ? இன்னி கூட பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணுவ? ஒன்னும் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த சைடு யமன் அடிப்பான். சவுதிக்கே யமனாக மாறிய யமன் அப்படின்னு சொல்லி தலைப்பு செய்து வரும். இதுதான் உங்க பிரச்சனை. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கலாச்சார போரா அப்படின்னு இது எடுத்துக்கிட்டோம்னா, ஆமா, இது ஒரு கலாச்சார போர் தான். இதுல சப்டெரியன் லெவல் நிறைய இருக்கு. அதாவது ஒரு வெங்காயத்தை உரித்தா எப்படி உள்ளுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கோ, அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் உள்ளுக்குள்ள இருக்கு. மேலோட்டமா நம்ம எல்லாரும் பாக்குறோம். இதுல ஷியா சுன்னி கான்ஃபிளிக்ட் ஒரு பக்கம் இருக்கு. ஷியாக்கள் கை ஓங்க வேண்டுமா, சன்னி முஸ்லிம்களின் கை ஓங்க வேண்டுமான்ற ஒரு கான்ஃபிளிக்ட் ஓடிட்டு இருக்கு. இதுக்குள்ள இன்னொரு கான்ஃபிளிக்ட் என்ன ஓடிட்டு இருக்கு? யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இருக்கக்கூடிய கான்ஃபிளிக்டா? ஏன்னா இஸ்லாமியர்கள் என்ற லிட்ரல் சென்ஸ், சன்னி இஸ்லாமியர்கள் வந்து சவுதி இஸ்ரேலுக்கு எதிராக போட்ட எல்லா சண்டைகள்லயும் தோத்துருக்காங்க, எக்ஸப்ட் ஈஜிப்ட் தவிர்த்து. ஈஜிப்ட் ஒண்ணுதான் வந்து யாம் கபூர் வார்ல வந்து ஓரளவுக்கு இஸ்ரேல தாக்கு பிடித்து வெல்ல முடிஞ்சது. சிரியா பஷர் அரசு இருந்து வரை இஸ்ரேலுக்கு டஃப் கொடுத்தது. மற்ற எல்லா அரசுகளும் ஒன்று அடிபணிந்தது இல்லை, அவர்களுடன் ஒரு சுமூகமான சூழலை நாடினார்கள். இணக்கமான சூழல் இல்லாட்டி கூட சுமூகமான சூழல் நாடினாங்க. அது சவுதி அரேபியா உட்பட, யுஏஇ உட்பட. அதான் அப்ரஹாமிக் அக்கார்ட்ஸ். அதான் அப்ரஹாமிக் அக்கார்ட்ஸ் சொல்றது. நம்ம ஒரு தீவிரவாதியை ஒரு நாட்டுக்கு தலைவன் ஆக்க போது கூட இஸ்ரேல் பார்த்து கொண்டிருந்தது அல்ஷராராவை. யுஎஸ் வந்து சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்று சூட்டு கோட்டு மாட்டி விட்டு கை குலுக்கினார் திரு ட்ரம்ப். இதுதான் அவங்களோட லட்சணம். சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இது இன்னைக்கு அந்த ஜியோனிஸ்ட் பவர், அதாவது யூதர்களோட ஆதிக்கம் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை பிரதிபலிக்கும் வண்ணமாக சில தலைவர்கள் இருக்கிறாங்க இஸ்ரேல்ல. இல்ல, அதுல ஒரு பகுதி தான் நெத்தனியாஹு. நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. நெத்தனியாஹு மேலேயே பல குற்றச்சாட்டுகள் இருக்கு இஸ்ரேலுக்குள்ளேயே. அவர் தேர்தலை தள்ளி போடுறதுக்கும் அவர் மேல இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகளை மறைக்கிறதுக்கும் தான் கண்டினியூஸா 3 வருஷமா போரை இழுத்துட்டு இருக்காரு. இது ஒரு குற்றச்சாட்டு. நெஃப்டலி பெனட் இருக்காருல்ல, நெஃப்டலி பெனட் அவங்களோட முன்னாள் பிரதமர், அவரோட பேச்சை கேட்டு பாருங்க. அவர் டர்க்கியே தான் மிகப்பெரிய அச்சுறுத்தலா சொன்னார் இஸ்ரேலுக்கு. இப்பயும் ஈரானை சொல்லவே இல்லையே. அப்ப இஸ்லாமிலே ஒரு பக்கம் ஒரு தரப்பு இருப்பவர்கள் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தானே சப்போர்ட் பண்றாங்க. அப்போ இஸ்லாம்லயே வந்து கருத்து வேற்றுமை ஏற்பட்டிருக்கா இல்லையா? ஒற்றுமை இருக்கா, வேற்றுமை இருக்கா? ஊர் ரெண்டு பட்டா யாருக்கு சார் கொண்டாட்டம்? அப்ப ஜியனிஸ்ட் பவர்ஸுக்கு தானே நீங்க லாபம் பண்றீங்க, அமெரிக்காவுக்கு தானே லாபம் பண்றீங்க. அமெரிக்காக்கு யார் பேஸ் கொடுத்தா? இந்தியா கொடுத்ததா பேஸ்? இந்தியால எங்க பேஸ் இருக்கு அமெரிக்காக்கு? சொல்லுங்க. ஒண்ணுமே கொடுக்கல சார். ட்ரம்புக்கு அடிபணிந்து விட்டார், ட்ரம்புக்கு பயந்து விட்டார், அது செய்து விட்டார், இஸ்ரேலுக்கு இது செய்து விட்டார். யார் பேஸ் கொடுத்தா? யார் அப்ரஹாமிக் அக்கார்ட்ஸ் சைன் பண்ணா? யார் அமெரிக்காவுக்கு நிரந்தரமான இடத்தை கொடுத்தா? இன்னைக்கு ஒரு ரம்ஜான் மாசத்துல ஒரு இஸ்லாமிய நாடு தாக்குறதுக்கு இன்னொரு இஸ்லாமிய நாடு தானே இடம் கொடுத்திருக்கு. அதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? மதத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய பிரிவினையினால் வந்த பிரச்சனை இதுதான் என்று புரியாமல் பேசுகிறார்களே, எனக்கு வருத்தம் அளிக்கிறது. முதல்ல அடிப்படை புரிதல் இல்லாதவங்க வந்து என்ன வேணாலும் வாய்க்கு வந்து பேசலாம். பூகோளம் தெரியாது, அரசியல், உலக அரசியல் தெரியாது, புவிசார் அரசியல் தெரியாது, ஏன் நம்ம உள்நாட்டு அரசியலாம் ஒழுங்கா தெரியாது. எல்லாம் அறகுறை வெத்து வேட்டுங்க. கிரிக்கெட் மேட்ச் மாதிரி போற பார்த்துட்டு இருந்தா எப்படி ஜெயிச்சதா தோத்துதா, ஜெயிச்சதா தோத்துதா, ஜெயிச்சதா தோத்து, இது மங்காத்தா விளையாட்டா? இது உள்ளே வெளியாடுறதுக்கு ட்ரம்ப் ஆடுவார் மங்காத்தா மாதிரி. ஈரானோட அறிக்கை என்ன தெரியுமா? இது வந்து ட்ரம்பினோட போர் தந்திரம், திசை திருப்பும் தந்திரம், சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் எங்க கூட பண்றாரு. நாங்க ஒன்னும் போர் நிறுத்தத்துக்கெல்லாம் நாங்க நாடவும் இல்லை, நாங்க கேட்கவும் இல்லை, நாங்க அவரோட நிபந்தனைகளை ஒத்துக்கொள்ளவும் இல்லை அப்படின்ட்டாங்க.
அப்போ ஒன்னும் நல்லா புரியுது, S-400 நல்லா வேலை பார்க்குது. சோ பயந்து போய் அமெரிக்கா பின்வாங்கி உள்ளது உண்மை என்று புரிகிறது. ஓகே சார். சார் பட் மோடி அவர்களே வந்து சொல்றாரு என்னன்னா, இந்த மாதிரி போர் வந்து இப்போதைக்கு நிறுத்துற மாதிரி தெரியல, ரொம்ப நாள் லாங் ப்ராசஸாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ அதனால வந்து COVID-19 நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணமோ அதே மாதிரி இப்போ நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலைமை வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற மாதிரி ஒரு 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 பயத்தை உண்டாக்குற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு சார். என்னத்துக்கு நம்ம ரெடியா இருக்கணும் அப்போ? என்னத்துக்கு ரெடியா இருக்கணும்னா, அதாவது நம்ம பூல்டு கார் சர்வீசஸ்க்கு ரெடியா இருக்கணும், ஆன்லைன் மீட்டிங்ஸுக்கு ரெடியா இருக்கணும், ஃபியூயல் தட்டுப்பாடு ஏற்படாம பாத்துக்கணும். ரெண்டாவது, இதெல்லாம் வந்து இது வந்து நம்மேல் திணிக்கப்பட்டிருக்கிற ஒரு சிச்சுவேஷனை தவிர்த்து நம்மளா ஏற்படுத்திக்கிட்டது இல்லை. சில பேர் கேட்கலாம், நீங்க ஒழுங்கா இருந்தோ சவுதி கிட்ட வாங்கிருக்கீங்க. சவுதி கிட்ட இருந்து கூட சவுதியோட ரிஃபைனரி கூட தான் தாக்கிட்டு இருக்காங்க. எந்த நாட்டுக்கு எதிர இருந்தும் வாங்க முடியாது. வாங்க முடிஞ்சா ரஷ்யா கிட்ட இருந்து மட்டும் தான் வாங்க முடியும். அந்த விஷயத்துல நம்ம we are but much safer. ட்ரம்ப் இப்ப சொல்லி இருக்கிறதுனால 13% வந்து எண்ணெய் விலை சரிஞ்சிருக்கு. அதாவது 5 நாளுக்கு அவர் போற தள்ளி வைப்ப. ஏன்னா அமெரிக்கால ஒரு கேலன், அதாவது 5 லிட்டர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கேலன்னா தோராயமா பர்ஃபெக்டா சொல்ல, அதோட விலை வந்து $4 மிஞ்சி போயிட்டு இருக்கு. இது வந்து 1973க்கு அப்புறம் பிக்கஸ்ட் ஆயில் கிரைசிஸா மாறக்கூடும். கல்ஃபார் அப்ப கூட 91 கல்ஃபார், 2003 கல்ஃபார்ல கூட இவ்வளவு விலை உயர்வு நடக்கல இப்ப நடந்த அளவுக்கு. இது ஒன் ஆஃப் த மேஜர் டிஸ்ரப்ஷன் பாயிண்ட்ஸ் ஆஃப் உலகத்திலேயே ஒரு பெரிய ஒரு பின்னடைவை இந்த போர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அமெரிக்காவின் வீழ்ச்சி இந்த போரால் தொடங்கக்கூடும் என்பது கணிப்பாக இருக்கிறது. சோவியத் யூனியன் வீழ்ச்சி ஆப்கானிஸ்தானில் தொடங்கியது. அமெரிக்காவின் வீழ்ச்சி ஈரானில் தொடங்க போகிறது. சோவியத் யூனியன் துண்டு துண்டா உடைவதற்கு வெறும் 2.5 ஆண்டுகள் தான் ஆச்சு. 89 அவங்க, அதாவது ஜனவரி 1ல இருந்து எடுத்துக்கோங்க, 89ல அவங்க பின்வாங்க ஆரம்பிச்சாங்க. 89, 90, 91 ஆகஸ்ட் சோவியத் யூனியன் துண்டாயிடுச்சு. பிரிட்டன் 1914ல உலகம் ஃபுல்லா விரிந்திருந்த சாம்ராஜ்யம் 1945க்கெல்லாம், அதாவது எத்தனை வருஷம், 31 ஆண்டுகளுக்கெல்லாம், 47க்கெல்லாம் இந்தியா சுதந்திரம், 33 ஆண்டுகளுக்கெல்லாம் சூரியனே அஸ்தமிக்காத ஒரு சாம்ராஜ்யம் சூழ்ந்த சாம்ராஜ்யமா மாறிடுச்சு. எல்லாத்தையும் தொலைச்சிட்டாங்க. உலகத்தோட ஒரே கரன்சி பவுண்ட் ஸ்டெர்லிங்கா இருந்தது, பிரிட்டிஷ் பவுண்டு காணாம போயிடுச்சு. டாலர் அதுக்கு பதிலாக நிகரான கரன்சியா வந்துருச்சு. ரூபிள் அதுக்கு நிகரான கரன்சியா வந்துருச்சு. இன்னைக்கு அதே நிலைமை அமெரிக்கா எட்டி கொண்டு இருக்கிறது. உலக பொருளாதாரம் மிகப்பெரிய மாற்றங்களையும் பொருளாதார பூகம்பத்தையும் உலகம் சந்திக்க போகிறது. இந்தியா நம்ம எப்படி சார் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நம்ம சேஃபா வரதுக்கான வாய்ப்புகள் எப்படி, நம்ம என்ன பண்ணா இருக்க முடியும்? ஆல்ரெடி நம்ம பெட்டர் இன்சுலேட்டட். ஏன்னா நம்ம கன்சம்ஷன் பேஸ்ட் எக்கானமி. நாம் பண்ணக்கூடிய உற்பத்தி பெரும்பாலும் நம்மளே வந்து வாங்கிக்கிறோம். ஸோ கன்சூமர் பேஸ்ட் எக்கானமிஸ் வந்து சர்வே ஆயிடும். இதுல குறிப்பிட்டு சைனா போல பொருளாதாரம், ஜப்பான் போன்ற பொருளாதாரம், கொரியா போன்ற பொருளாதாரம் அடிவாங்க ஆரம்பிக்கும். ரெண்டாவது, அவங்களோட மக்கள் தொகையும் ரொம்ப வீக்கா இருக்கு. நம்மளுக்கு மக்கள் தொகை டிவிடெண்ட் நம்ம பக்கம் இருக்கு. அமெரிக்காவுக்கு வந்து 2ஆம் உலக போர் முடியும் போது அந்த ஏஜ் குரூப் ஆஃப் பாப்புலேஷன் வந்து கரெக்டான பாப்புலேஷன் ஏஜ் குரூப் இருந்தது. அதாவது ஒரு 29ல இருந்து, அதாவது 18ல இருந்து 36, 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்களோட ஏஜ் குரூப் வந்து அதிகமா இருந்தது. அதுக்கு அமெரிக்கா வந்து அதால மிகப்பெரிய லாபம் அடைஞ்சது. அது அவங்களோட பொருளாதாரத்தை ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னோக்கி செலுத்தியது. லீப் ஃப்ராக் பண்ணாங்க 30 வருஷம் முன்னாடி. அதே ஒரு நிலைமை இந்தியாவுக்கு இன்னைக்கு அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரக்கும். டெக்னாலஜிக்கலா நம்ம வந்து இன்னும் சில அட்வான்ஸ்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. உள்நாட்டிலேயே நம்மளோட டெக்னாலஜி கட்டமைப்பை வந்து மேம்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அப்படி பண்ணோம்னா டெஃபினட்டா நம்ம வந்து அடுத்த வல்லரசாக மாறுவதற்கு எல்லா சாத்தியமும் உண்டு. சார், நீங்க அற்புதமா விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்க பொன்னான நேரத்தை இளைப்பாறல் ஒதுங்கினதுக்கு மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். நன்றி. ஜெய்ஹிந்த்.